IVF அப்படின்றது குழந்தை இல்லாத நிறைய பெண்மணிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஆனால் இந்த IVFல ஃபஸ்ட் டைம்லேயே எல்லாருக்கும் சக்ஸஸ் வந்துடுதா அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த IVF சக்ஸஸ்க்கு பெண்மணியோட ஏஜ் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நான் டாக்டர் நிவேதிதா அமில்தன், ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் ஃப்ரம் தி ஹை ஃபர்டிலிட்டி கிளினிக். ஸோ ஜென்ரலாக பெண்களுக்கு பிறக்கும் போதே எக்கோட நம்பர் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஒரு ஃபீமேல் சைல்டு பிறக்கும் போது அவங்களோட ஓவரீஸில் அட்லீஸ்ட் 1 to 2 மில்லியன் எக் இருக்கும். அண்ட் ஏஜ் ஆக ஆக இந்த எக்கோட நம்பர் கம்மியாகி அவங்களோட பீரியட் ஸ்டார்ட் ஆகிற டைமில் ஒரு 300 to 400,000 எக் இருக்கும். அண்ட் இந்த எக்கை பை த டைம் ஆஃப் மெனோபாஸ் ஆல்மோஸ்ட் 1000 கம்மியாயிடும். ஸோ ஏஜ் ஆக ஆக எக்கோட குவாலிட்டியும் நம்பரும் கம்மியாகும் அப்படின்றது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். எக்கோட நம்பர் ஏஜ் ரிலேட்டடாக குறையும்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே இது எல்லாருக்கும் யூனிஃபார்மாக ஒரே ரேட்டில் கம்மியாகிறது கிடையாது. ஒரு சில பேருக்கு நம்ம பார்த்தோம்னா யங் ஏஜ்லேயுமே ஓவரியில் இருக்க எக்கோட நம்பர் ஸ்கேனில் கம்மியாக காமிக்கும். சில பேருக்கு ஓல்டர் ஏஜில் கூட எக் நம்பர்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ஜென்ரலி இந்தியன் லேடிஸ்க்கு ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 35 எக் நம்பர்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாகிறதா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த IVFல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த விமனோட ஓவரீஸில் இருக்க எக்கு க்ரோ ஆகிறதுக்கு நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த எக்கை நம்ம வெளியெடுத்து ஹஸ்பண்டோட ஸ்பெர்மோட ICSI அப்படின்ற ப்ரொசீஜர் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணி கரு உருவாக்கி இந்த கருவை தான் நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே பிளேஸ் பண்ணுறோம். ஸோ எக்கோட நம்பர் பொறுத்து தான் நம்மளுக்கு எத்தனை கரு வருது அப்படின்றது இருக்குது. அண்ட் இந்த கருவோட குவாலிட்டி பொறுத்து தான் IVFோட சக்ஸஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 25 வயசில் ஒரு பெண்மணி என்கிட்ட வராங்க. அவங்களோட ஓவரீஸில் நான் ஸ்கேன் பார்க்கும்போது ரெண்டு பக்கமும் 10 எக், டோட்டலாக 20 எக் இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோன்னா இந்த 20 எக்ஸும் நம்மளால் வெளியே ரிட்ரீவ் பண்ண முடியாது. இதுக்கு பெஸ்ட் குவாலிட்டி நம்ம இன்ஜெக்ஷன் போட்டால் கூட 80% ஆஃப் த எக்ஸ் தான் நம்மளுக்கு வெளியே கிடைக்கும். ஸோ ரஃப்லி ஒரு 16 எக் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா இதை ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் வச்சு நம்ம ICSI பண்ணும்போது இன்னொரு 80% ஆஃப் தி எக் தான் டே 3 எம்ப்ரியோவாக கன்வெர்ட் ஆகும். அப்படின்னா டே 3 ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு ஒரு 12 எம்ப்ரியோஸ் வரும்ன்றது நம்மளோட அசம்ஷன். ஸோ இந்த 12 கருவுமே டே 5 ஸ்டேஜுக்கு மாறுமா அப்படின்னா கிடையாது. இதில் 50% கரு தான் நம்மளுக்கு டே 5 ஸ்டேஜுக்கு வளரும். அப்படின்னா ஒரு 20 எக் இருந்தால் தான் 6 கரு டே 5 ஸ்டேஜுக்கு வரும்ன்றது நம்மளோட ப்ரிடிக்ஷன். அண்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாருக்கும் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருக்காது. எக்கோட குவாலிட்டி, ஸ்பெர்மோட குவாலிட்டி இது பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதே ஒரு பெண்மணி 35 வயசில் நம்மக்கிட்ட வராங்க. அவங்களுக்கு டோட்டலாகவே ஓவரீஸில் 8 to 9 எக்ஸ் தான் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து நம்மளுக்கு 2 கரு தான் வரும்ன்றது நம்மளோட அசம்ஷன். ஸோ 6 கருவிலேருந்து பெஸ்ட்டான 2 கருவை நம்ம தேர்ந்தெடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கும் போது IVFோட சக்ஸஸ் சான்சஸ் பெட்டராக இருக்கும். அதே டைம் ஏஜ் ஆகும்போது வர 2 கருவை நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு வர சக்ஸஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ தெர் இஸ் ஆல்சோ சம்திங் கால்ட் அ cumulative pregnancy. அப்படின்னா ஒரு IVF சைக்கிள் பண்ணுறாங்க ஒரு கப்பிள், அவங்களுக்கு 6 கரு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த 6 கருவும் தீர்றதுக்குள்ள யூஸ்வலி நல்ல கருவாக இருந்துச்சுன்னா 90 to 95% ஆஃப் த டைம் ப்ரெக்னன்சி வரும். பட் ஆனால் இந்த 6 கருவையும் நம்ம சிங்கிள் சைக்கிளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். ஒருவேளை ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் அவங்களுக்கு சக்ஸஸ் வரல அப்படின்னா சப்சிக்வெண்ட் சைக்கிள்ஸ் ஆஃப் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் இந்த எம்ப்ரியோஸை நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுவே எக் நம்பர் கம்மியாக இருக்குது, ஏஜ் ஆகி நம்ம IVF பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எம்ப்ரியோஸோட நம்பர் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். அண்ட் சப்சிக்வெண்ட் சைக்கிள்ஸ்க்கு நம்மக்கிட்ட எம்ப்ரியோஸ் இருக்காது. இதனாலேயும் IVF சக்ஸஸ் கம்மியாகும். ஸோ இதை தவிர IVF சக்ஸஸ்க்கு நிறைய விஷயம் இம்பார்ட்டண்ட். அதாவது ஒரு விமனோட ஜென்ரல் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஆஸ் வி ஏஜ் நம்மளுக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி இந்த மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் அதிகமாகுன்றதுனால இதுவும் நம்மளுக்கு IVF சக்ஸஸை கம்மி பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் நிறைய ரிசர்ச் மூலமாக என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யங் ஏஜில் வர ஒரு எக்லேருந்து உருவாகக்கூடிய கருவோட ஜெனட்டிக்ஸ், அதாவது அது ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய தன்மை பெட்டராக இருக்கணும். நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக இந்த கருவில் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கான காரணங்கள் அதிகமாக இருக்குன்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி அப்நார்மலான கரு நம்மளுக்கு கர்ப்பப்பையில் பதிஞ்சு வளருது, இல்லை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் சக்ஸஸ் வந்தாலுமே அது நாளடைவில் மிஸ்கேரேஜ் அபார்ஷன் ஆகிறதுக்கான ரிஸ்க்கும் ஏஜ் அதிகமாகும் போது நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் வரலை, டாக்டர் உங்களுக்கு ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் பிகாஸ் உங்களோட ஏஜ் கம்மியாக இருக்குன்றதுனால ட்ரீட்மெண்ட்டை போஸ்ட்போன் பண்ணாதீங்க. பிகாஸ் ஐவிஎஃபோட சக்ஸஸுமே யங் ஏஜில் பெட்டராக இருக்கும். நம்ம ஏஜ் ஆக ஆக ஐவிஎஃபோட சக்ஸஸும் கம்மியாகும். ஸோ கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான ஏஜில் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்.